ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு மக்களித லவ் ட்ரீ செகண்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா ஹீரோ ஷான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து 100 வருஷத்துக்கு அப்புறமா பழமா பழுத்து விழுந்த ஒரு பொண்ணை கேம்புக்கு தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதே சமயம் அந்த பொண்ணு தொடர்ந்து ஒரு கிரியேச்சர், ஒரு வில்லனும் மக்களையே தேடி ஊருக்குள்ள வந்துடுறான். மக்களியோட வாசனை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் போயிட்டு மக்களையே தேடிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவங்கள மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வச்சு பார்த்துருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடில் மார்க்கெட்டில் வச்சு அந்த கிரியேச்சர் மக்களையே பார்த்துருப்பான் இல்லையா, அதை ஷானும் பார்த்துடுறாரு. அதனால மக்களையும் ஷானும் பயந்து போயிருப்பாங்க. அந்த சமயம் அவன் பக்கத்துலேயே வந்துடுவானா. மக்களையே பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துடுவான். ஷானும் எவ்வளவோ தடுத்து பார்ப்பாரு. அவன் ஷானை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். மக்களையும் அவனை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவன்கிட்ட இருந்து ஓடுறதுக்கு. ஆனால் அவனை டைட்டாக பிடிச்சிட்டு ஓட பார்ப்பானா. அப்போ எல்லாம் மக்கள்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு, ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலே அடித்து விட்டுறாரு. அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. அந்த சமயம் ஷானை மக்களையே கூட்டிகிட்டு ஓடிடுறாரு. 2 பேரும் காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்ட்டு பின்னாடி முன்னாடி பார்த்தா முன் சைடு வந்து அந்த வில்லன் வந்து நின்றுட்டு அந்த காரையே பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் காரை விட்டுட்டு கார் டோர் கண்ணாடியை உடைச்சிட்டு மக்களையே பிடிச்சி இழுப்பானா. அந்த சமயம் காரும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஷானும் காரை வேகமாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அவன் ஒரு பைக்கை எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவான். ஒரு கட்டத்தில் அந்த கார் மேலேயே ஏறிக்கிறானா. அப்போ ஷான் வேகமாக பிரேக் போடவும் அந்த காரில் இருந்து அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்போ செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பானா. இவங்களும் அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஷான் போய் பார்ப்பாரு. அவன் எந்த அசைவுமே இல்லாத இருக்கும். திரும்ப போகலான்ட்டு திரும்புவார் பாருங்க. அப்போ அவன் எழுந்திரிச்சு நின்றுவான். மக்களையும் காருக்குள்ளே இருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க அவனை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் இருக்கிறதும் தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வேகமாக ஓடிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரா. அவனும் பின்னாடியே ஓடி வருவான். ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பவர் கண்ணை வச்சு அந்த காரை ரிப்பேர் ஆக்கி விட்டுறான். அதனால இவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்கி வழியில் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஐஸ்கிரீம் வண்டின்னு நினைக்கிறேன், அது ஒன்று வருதா. ஷானும் அந்த வண்டி ஓனர்கிட்ட நிறைய பணம் கொடுத்து, இல்லை நாங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கிறத யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட பாக்ஸ்குள்ளே உள்ள 2 பேருமே உட்காந்துக்கிறாங்க. இந்த சமயம் மக்களையே பாருங்களேன், சின்ன பிள்ளை மாதிரி ஷானோடைய லிப்ஸ் டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷான் ரொம்பவே அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எனக்கு தான் மக்களியோட வாசனையை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவான் இல்லையா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுறான். அந்த வண்டி ஓனரும் விலகுன்னு சொல்லுவார். ஆனால் அவன் கேட்காம என்ன பண்ணுவான்னா, அவரை ஒரே கையில் தூக்கி வீசுவான் பாருங்க. அவர் ரொம்ப தூரம் தள்ளி விழுந்துருவார். அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஷான் பார்த்துட்டு வெளியே எழுந்திரிச்சு வந்துடுவார். அப்புறம் 2 பேத்துக்குள்ளே சண்டை நடந்துகிட்டு இருக்குமா. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஷான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த சமயம் மக்களையும் வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டு அவனை பிடிச்சி அடிப்பாங்க. அவங்களுக்கு தான் உடம்புல எலும்பே இல்லையே, அதனால் அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த சமயம் ஒரு கார் வருது. அதில் அந்த தாத்தா இருந்தார் இல்லையா, அந்த தாத்தாவும் அப்புறம் ஷானோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. ஷான் ஃப்ரெண்டு வந்து அவனை சுட பார்ப்பாரு. ஆனால் தாத்தா தள்ளி விட்டுட்டு அவர் மேலே பார்த்து சுடுவாரா. அவனும் ஷானை விட்டு எழுந்திரிச்சிருவான். இவங்களும் அவன் கண்ணை பார்த்துட்டு பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. தாத்தாவும் கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து நல்ல வேலையாக மழை வருமா. அந்த மலையில் அவன் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்றான். அப்போ அவன் ஒரு குட்டியூண்டு கிரியேச்சராக மாறி அந்த காட்டுக்குள்ளே கத்திக்கிட்டே ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் கேம்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக நனைஞ்சதால் அந்த டாக்டர் இருக்காங்களே, அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. அப்போ அவங்க மேலே இருந்து வர வாசனையெல்லாம் அவங்க அழுதுகிட்டே சேஞ்ச் பண்ணி விடுவாங்களா. அதை இவங்க குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடை பார்த்தோம்னா ஷான் தாத்தா, ஷான் ஃப்ரெண்டு, அப்புறம் ஃப்ரெண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வில்லன் ஒரு கிரியேச்சராக மாறி போனா இல்லையா, அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு குரூப் என்ட்ரி ஆகுது பாருங்க. இதில் இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இல்லையா, இவர் வந்து ஒரு மந்திரவாதி. அந்த சமயம் மழை நின்னதால் அந்த கிரியேச்சராக மாறி போனான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், மனுஷனாக உருவ மாதிரி வந்துட்டு காரில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்கே தான் மந்திரவாதி தானே இருக்கான். அந்தால என்ன பண்ணுறான்னா, அவன் மேலே ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறான். அந்த சமயம் பார்த்து மழையும் வருமா. அப்போ அவன் ஒரு கிரியேச்சராக மாதிரி அவங்க காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான்.
சைடு மக்களிய அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் மக்களிய காட்டுறாங்க. ஃபுல்லா நனைஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களா? அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, ஒரு வாத்து பொம்மை இருக்கும். அத எடுத்து அவங்க கையில குடுக்குறாங்க. அத பார்த்த உடனே அவங்க அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷான் அங்கேருந்து போறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க ஷான் ஷான் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஷான் இவங்கள பார்த்தாலும் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அப்புறம் இவங்க அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஷானோட ஃப்ரெண்டு மக்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்ப ஷான் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாரு. அப்ப மக்களி பின்னாடியே ஓடுவாங்க. ஆனா ஷான் அவங்கள கண்டுக்காம இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரா. அப்ப அவர் கார்கிட்ட போன உடனே மக்களையும் ஓடி வந்து போகாதீங்கன்ட்டு ஒரு மாதிரி அவங்க செய்கையிலேயே பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இன்னும் பேச வரலையே, செய்கையிலேயே பண்ணி போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷான் ஃப்ரெண்டும் சொல்லுவார் போகாதன்னு சொல்லி. ஆனால் ஷான் கேட்குற மாதிரி எல்லாம் அவர் போகிறதுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாரா. மக்கள் என்ன பண்ணுறாங்க, காருக்குள்ளே ஓடி போய் உட்காந்துக்கிட்டு போகாதீங்கன்னு க்யூட்டாக கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த உடனே யாருக்கு தான் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரும். அவரும் போகலன்ட்டு திரும்ப வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கவுண்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரா. அதை அவங்களும் ஸ்மார்ட்டாக கற்றுக்குறாங்க. அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. மக்கள் இருக்கிற உலகத்தில் ஒரு மரத்தில் நிறைய பழங்களுக்கு பதிலாக நிறைய பொண்ணுங்களா தொங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க அதில் பழுத்து கீழே விழுறப்ப அந்த காட்டுக்குள்ளே இருந்து வந்து ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அவங்கள. அப்படி மக்கள் விழக்குள்ள ஒரு இளவரசன் வந்து அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிட்டு பறந்துடுறான். அப்புறம் ஒரு இடத்துல இறக்கிட்டு ஃபைனலி எனக்கு மக்களி கிடைச்சிட்டான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பறவை மனுஷன் வரான். அவன் என்ன பண்ணுறான், மக்களி இழுத்துட்டு அங்கேருந்து பறந்து போயிடுறான். இதை பார்த்த உடனே இளவரசனுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. அதுக்கப்புறம் அவனும் பறந்து 2 பேருமே ஆகாயத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க மக்களிக்காக. அப்புறம் 2 பேரும் மக்களியை ரெண்டு பேரும் 2 கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இளவரசனுக்கு பயமாக போயிடும். இவளை பிடிச்சு இழுக்கிறதுல இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே மக்களி ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுவாங்க. அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சியில் ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி அதில் மக்களி விழுந்து நம்ம பூமிக்கு வந்துடுறாங்க. அப்போ மக்களியை தேடுறதுக்காக அந்த வில்லனை அனுப்பி வச்சது இந்த இளவரசன் தான். இப்போ இந்த இளவரசன் என்ன பண்ணுறான், பூமிக்கு வந்து அந்த வில்லங்கிட்ட நீ ஏன் இன்னும் மக்களையே கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லி கேட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அவனும் பயந்துக்கிட்டே மன்னிச்சிருங்க இளவரசரே, அவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆள் இங்கே இருக்கான், அவன் தான் அவளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே அந்த இளவரசனுக்கு கோபம் ஆயிடுது. அதனால் அவனை பிடிச்சி தலைகீழ தொங்க விட்டுடுறானா. அந்த வில்லனும் கத்துறான், கெஞ்சுறான், என்னை மன்னிச்சிருங்க இளவரசரே, நான் எப்படியாவது மக்களையே உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பானா. அதனால் அப்புறம் அந்த வில்லனுக்கு டைமும் கொடுத்து நீ எப்படியாவது மக்களையே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே இங்கே மக்களையே காட்டுறாங்க. மக்களி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஷானும் மக்களையும் தான் உட்காந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த ஜூஸை குடிக்க தெரியாத அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜூஸ் மேலே கை வச்சு தொட்டு தொட்டு அப்படியே சும்மா வாயில் பூசிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஷான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, இப்படி ஸ்டவ்வில் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா ஃபூன்னு ஊதி விட்டு அது ஃபுல்லாக அவங்க மேலேயே தெரிச்சிருமா. இவங்க இப்படி பண்ணதால் ஷானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத முழிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களை குளிக்க வைக்கிறதுக்காக பாத்ரூம் கொண்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு சொல்லிட்டு அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக உள்ளே வருவார் பாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் இல்லாமல் நியூடாக குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. மக்களையும் அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அப்போ இவங்களும் அவர் மேலேயே விழுந்துடுறாங்களா. அப்போ ஷான் ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து இவங்க 2 பேர்த்தையும் இப்படி பார்த்துடுறாங்களா. அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அச்சுச்சோன்ட்டு போயிடுறாங்க. அப்போ ஷான் ஃப்ரெண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்தையும் வெளியே கூப்பிட்டு வச்சு அவளை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களான்ட்டு 2 பேர்த்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த மந்திரவாதி கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லனை ஒரு மந்திர கயிறை வச்சு பிடிச்சிடுறாங்க. அவன் மேலே ஒரு மந்திர தண்ணியும் போடுறாங்களா. அப்போ அவன் ஒரு யானை மாதிரி கத்துவானா. அப்போ திரும்பியும் அவன் மேலே அந்த தண்ணியை ஊற்றுறாங்க. அப்போ அவன் வேகமாக யானை மாதிரி கத்துவான் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் காதை மூடிக்கிறாங்க. ரொம்பவே கொடூரமான சத்தமாக இருக்குமா.
அப்படியே நைட்டு ஆகுது. மக்களி வந்ததால் மக்களிக்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணுறாங்க. அப்போ மக்களி ரொம்ப சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா, அதை பார்த்த உடனே ஷானுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துடுது. அதனால் சோகமாக பாட்டு பாடுவார். அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயம் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மிளகா சட்னி எடுத்து வாயில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எல்லாரும் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பதட்டத்தில் அங்கே இருக்கிற ஒயினை எடுத்து குடிச்சிடுறாங்களா. எல்லாருமே அதை குடிக்காதாங்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்காம ஃபுல்லாகவே குடிச்சிடுறாங்களா. அதனால் அவங்க ரொம்பவே போதையாடுறாங்க. அப்போ கொஞ்சம் மயங்கின மாதிரி இருப்பாங்களா. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு ஷான் மேலே ஏறி உட்காந்துட்டு ஷானுக்கு கிஸ் பண்ண போவாங்களா. அந்த சமயம் அவங்க மேலே இருந்து வர வாசனையால் இவங்க 3 பேருமே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஷான் ஃப்ரெண்ட் லவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிடுறாங்க. ஓங்கி ஷான் ஃப்ரெண்டை 2 அறை கொடுத்துட்டு அவரை சுயநினைவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மக்களையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷான் மக்களையை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் படுக்க வச்சிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அப்போ 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷான் ஃப்ரெண்ட் அவருடைய லவர்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாத்தாவோட குரூப்க்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. மக்களையும் பின்னாடியே வந்துடுவாங்க. அப்போ இவங்க மேலே இருந்து வர வாசனையால் அங்கே உள்ள எல்லாருமே ஆம்பளைங்களா, அதனால் இவங்க மேலே ரொம்பவே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஆளுங்க எல்லாருமே மக்களையே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்களா. அந்த சமயம் இவங்க சத்தம் கேட்டு ஷான் ஃப்ரெண்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்போ அந்த தாத்தாவும் அங்கே வந்துடுறாரு. மக்களே ரொம்ப பயந்து போயிடுறாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, மேலே பார்த்து சுடுறாரா. ஆனால் அவங்க பயப்படுற மாதிரியே இல்லை. எல்லாரும் மக்களே பிடிக்கிறதுலே பார்க்குறாங்களா. அப்போ ஷான் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட தான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த ஸ்ப்ரே எடுத்து எல்லாரும் மூஞ்சிலே அடித்து விடுறாரு. அந்த ஸ்ப்ரேவும் காலி ஆகிடுது. ஆனால் அவங்க அசர்ற மாதிரியே இல்லை. மக்களையே பிடிக்கிறதுலேயே குறியாக இருக்காங்களா. அப்போ ஷான் இவங்க கிட்ட இருந்து மக்களையே எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க எல்லாருமே பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தாவும் மேலே பார்த்து சும்மா சுடுறாரு இவங்கள எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்காக. ஆனால் அவங்க பயப்படுற மாதிரியே இல்லையா, திரும்பியும் பின்னாடியே ஓடி வராங்களா. அப்போ எல்லாருமே உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்போ பின்னாடியே ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த சைடு அந்த சைடுன்ட்டு. அப்போ ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ளே வர பார்ப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு சோஃபா சேருன்ட்டு அதில் போட்டு மறைச்சி தள்ளி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நெருப்பு, இந்த மிளகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க உள்ளே வர அந்த மிளகாவை அந்த நெருப்புக்குள்ளே போட்டுடுறாங்களா. அதனால் அவங்க காரம் தாங்க முடியாது, அவங்க சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஷான் மக்களையே மற்றவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கு மேல் கொண்டும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, அதிலிருந்து மக்களையே ஷான் எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.